ஓகே. இப்போ ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவில் நான் என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பல பேருக்கு என்ன சந்தேகம்னா, கோவிலுக்கு போகிறோம் கடவுள் கொடுப்பாரா, சாமி எப்படிங்க கொடுக்க போகிறாரு, அதெல்லாம் ஆகுற கதையா, சும்மா கும்பிட்டுட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது அப்படியல்ல, கண்டிப்பாக பகவான் கொடுப்பார். பகவான் எப்படி கொடுப்பார் என்றால் ஆதர்ஷண சக்தியாக கொடுப்பார். இப்போது இருக்கக்கூடிய திருக்கடையூர் என்ற ஒரு ஊர் உள்ளது. அங்கே சதாபிஷேக விழா சிறப்பாக நடைபெறும். அதாவது 60வது கல்யாணம் 80வது கல்யாணம் அதெல்லாம் அங்கே பண்ணுவாங்க. அந்த ஊரில் குங்கிலியக்கலைய நாயனார் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய வசதியான குடும்பத்தில் வாழ்ந்து வந்த அவர் மானசீகமாக அங்கே உள்ள அபிராமி அம்பாளுக்கும் அமிர்த கடேஸ்வரருக்கும் சாம்பிராணி போடுறது அவருடைய தினசரி வாடிக்கையான ஒரு வேலையாக இருந்து வந்தது. அதை நாள்தோறும் தவறாமல் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அவர் செய்து வந்தார். அந்த கட்டத்தில் எந்த வேலைக்குமே போகாமல் இதை மட்டுமே செய்து வந்தபடியால் அவர் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை உட்புகுந்தது. அவங்களால எதுவுமே பண்ண முடியலை. அந்த சூழலில் கடைசி எட்ஜில் என்னன்னா, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் போயிட்டு மனைவி குழந்தைகள் எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அவரை கணவர்கிட்ட மனைவி ரொம்ப கோபிச்சுக்கிட்டாங்க. என்னங்க அது, டெய்லி போய் சாமிக்கு சாம்பிராணி போடுறீங்க, வேறு வேலைக்கும் எதுக்குமே போகிறதில்ல, யாருக்குமே சாப்பாடு இல்லை, நம்மளை எங்கெங்கே சாமி காப்பாற்றுறாரு, எங்களால் பட்டினியெல்லாம் இருக்க முடியலை, என்னுடைய திருமாங்கல்யத்தை தரேன், அதை விற்றுட்டாவது நீங்கள் சாமான்லாம் வாங்கியாந்து எங்களுக்கு கொடுங்க, எங்களை பசி ஆறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மையார். உடனே அந்த திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு அதை விற்று பணம் கொண்டுட்டு வர போனார். விற்றுட்டார், பணம் வாங்கிட்டார். திரும்ப வந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் ஒரு குங்கிலிய வியாபாரி, அதாவது சாம்பிராணி விற்று வர்றவர் வந்தார். அந்த வண்டியில் உள்ள சாம்பிராணி பூராவையும் வாங்கிட்டு பழையபடி தன் குடும்ப சூழலை மறந்து அமிர்த கடேஸ்வரருக்கும் அபிராமி அம்பாளுக்கும் குங்கிலியம் போடுவதற்காக சென்று விட்டார். தன்னுடைய நிலையை முழுவதுமாக மறந்து இறைவனிடம் ஐக்கியமாகி இறைவனுக்கு தூப தீபங்கள் காட்டினார். அந்த நேரத்தில் எல்லாரும் அவங்க வீட்டில் பசியாக இருந்து பசியோடே அவர்கள் தூங்கிவிட்டார்கள். காலையில் எழுந்து பார்த்தோன்னே அவங்களாலே அவங்கள சரி பண்ணிக்க முடியல, இது நாமளா அப்படின்னு. பிகாஸ் அவங்க இருந்த வீடு ஒரு சின்ன ஸ்மால் பேலஸ் மாதிரி ஆகிட்டு, அவங்க வீட்டில் தனியாக எல்லாருக்கும் ட்ரெஸ் போடுறதுக்கு தனியாக அவ்வளோ பெரிய விதவிதமான ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்ஸு, தனியான கிச்சன், அதுக்கான சாப்பாடு பண்ணுறதுக்கான மளிகை பொருட்கள் எல்லாமே நம்ம வீடு தான் இது, நமக்கு தான் சாமி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னோட கெட்டப்பை மாற்றிட்டாங்க. நாயனார் கோவிலில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தபோது அவர் வீடு இருந்த இடத்தில் வேறொரு மாளிகை இருந்தது. அவரால் உணரவே முடியலை. டக்குன்னு வீட்டுக்குள்ளே போனார். வீட்டில் உள்ளவங்களாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் இருந்தாங்க. சரி, நம்ம மனைவி தான், நம்ம பிள்ளைகள் தான், என்னம்மா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப, நாங்கள் பசியோடு தூங்கினோம், சுவாமி நம்மளை இப்படி வச்சுட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு தூங்கினோம். தூங்கி கண் விழித்த உடனே இப்படியெல்லாம் எங்களுக்கு எல்லாமே சாமி கொடுத்துட்டாரு. நாங்கள் இன்றைக்கி ரியலி வி ஆர் ஹாப்பி, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இவருடைய உண்மை பக்தியை அறிந்த இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அற்புதமான பரிசு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, திடீர்னு சில பேர் பெரிய பணக்காரவங்களாக போகிறாங்க, லாட்ரி சீட் அடிக்குது, அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸில் பெரிய லெவலில் போயிடுறாங்க. இதெல்லாம் இறைவன் அவர்களுக்கு கொடுத்தது. ஆக இறைவன் என்பவர் ஒரு ஆதர்ஷண சக்தியாக மக்களுக்கு உதவி பண்ணுவார். அதாவது அவர்களுடைய பக்தர்களுக்கு உதவி பண்ணுவார். உண்மை பக்தி இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக பகவான் அவர்களுக்கு உதவி பண்ணுவார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். எப்பொழுதுமே சாமி ஒரு ஆதர்ஷண சக்தியாக தான் உதவி பண்ணுவார். இப்போ தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட நான் வேண்டிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப தட்சிணாமூர்த்தி சுவாமி இன்னொருத்தரை அனுப்புவார். சுவாமியே நேரில் வராமல் சுவாமியினுடைய ஆதர்ஷண சக்தி நம்மை காப்பாற்றும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.